முதல்வர் தொகுதியில் புதிய டாஸ்மாக் கடை திறக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். முதல்வர் ஜெயலலிதாவின் சொந்த தொகுதியான ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட அரியாவூர் விஜயநகரம் கிராமத்தில் புதியதாக அரசு மதுபான கடை திறப்பதற்கான நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தங்கள் ஊரில் குடியிருப்பு பகுதிகளில் அமையவுள்ள அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் சனிக்கிழமையன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்க டாஸ்மாக் கடை வரதா எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க 27ஆம் தேதி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், சேர்மன் ஒரு மனு கொடுத்தோம். அவங்க ஆர்டிஓ வராங்க, நாங்க வரல. அதனாலதான் நாங்க இங்க உண்ணாவிரதம் இருந்தோம். விஜயநகரத்தை சேர்ந்தது பிரெயின் இறங்கிட்டு வரக்கூடாது. சிஎம் கிட்ட எல்லாம் நம்ம மனு கொடுத்திருக்கோம். தாசில்தார் வரைக்கும் நம்ம மனு கொடுத்து பார்த்திருக்கோம். ஆனா இதுக்கு மேல்பட்டு வந்துச்சுன்னா நம்ம நடவடிக்கை வேற மாதிரி எடுப்போம். கடுபடியா இருக்கும் நடவடிக்கை எடுப்போம். பொதுமக்களின் போராட்டத்தை தொடர்ந்து அங்கு வந்த ஸ்ரீரங்கம் தாசில்தார், காவல்துறை அதிகாரிகள் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அப்பகுதியில் அரசு மதுபான கடை திறக்கப்படாது என உறுதியளித்தனர். அதிகாரிகளின் உறுதியையும் மீறி இங்கு மதுக்கடையை திறந்தால் தங்களது போராட்டம் தீவிரமடையும் என பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர்.